இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ராணுவ முகாமிற்குள் நிகழ்ந்த உயிர்பலி சம்பவத்திற்கு ராணுவ முகாம் பொறுப்பேற்க மறுப்பதா? மகனை பறிகொடுத்த துயரில் ஓர் இந்திய தம்பதியர். தற்காப்பு அமைச்சர் காலித் நோர்டின் என்ன பதில் சொல்ல போகிறார்? ராணுவ முகாமிற்குள் ராணுவ இயந்திரத்தை கிரேன் மூலம் தூக்கி வைக்கும் போது நிலைத்தன்மை இழந்து கிரேன் கொடை சாய்ந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி மரணம் அடைந்த ஓர் இந்திய இளைஞரின் மரணத்திற்கு ராணுவ முகாம் பொறுப்பேற்க மறுப்பது தொடர்பில் மகனை இழந்து துயரில் மூழ்கியுள்ள பெற்றோர் தங்கள் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி கோலாலம்பூர் ஜலான் ஈப்போ 4.5 மைல் பத்து கென்டோன்மென்ட் ராணுவ முகாமில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் கனரக வாகனங்களை ஏற்றும் ட்ரெய்லர் லாரி ஓட்டுநரான 26 வயது அரவிந்த் ராஜு உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே மாண்டார். ராணுவ முகாமிற்குள் 30 டன் எடை கொண்ட ராணுவ இயந்திரத்தை கிரேன் மூலம் தூக்கி லோரியில் வைக்கும் நடவடிக்கையில் ராணுவ அதிகாரிகள் மேற்பார்வை மற்றும் பாதுகாப்பு மதிப்பீட்டு நடவடிக்கை எதுவுமின்றி நடைபெற்ற இந்த சம்பவத்தில் உயிர் இழந்த அரவிந்த் ராஜு ஒரு தனியார் லோரி ஓட்டுநர் என்று கூறி மலேசிய ராணுவ படை கைவிரித்துவிட முடியாது. மாறாக இந்த சம்பவத்தில் மலேசிய ராணுவ படையே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று மகனை இழந்து பெரும் துயரில் மூழ்கியுள்ள ஜொஹோர் குளுவாங் தமான் முர்னியை சேர்ந்த ராஜு ராமசாமி வலியுறுத்தியுள்ளார். சம்பவம் நிகழ்ந்து 10 மாதங்கள் ஆன நிலையில் சம்பந்தப்பட்ட பத்து கென்டோன்மென்ட் ராணுவ முகாம் இந்த விபத்துக்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று கைவிரித்து இருப்பது தங்களை பெரும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளதாக ராஜு ராமசாமி குறிப்பிட்டார். ராணுவ முகாமிற்குள் நடந்த ஒரு உயிர்பலி சம்பவத்திற்கு அந்த ராணுவ முகாம் பொறுப்பேற்க முடியாது என்று எவ்வாறு நழுவிவிட முடியும் என்று ராஜு ராமசாமி கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவம் முழுக்க முழுக்க பத்து கென்டோன்மென்ட் ராணுவ முகாமின் கவனக்குறைவினால் நிகழ்ந்த விபத்தாகும். காரணம், அந்த ராணுவ முகாமில் இருந்து டன் கணக்கான எடையை கொண்ட ராணுவ தளவாடத்தை தூக்கும் நடவடிக்கையில் அடிப்படை SOP நடைமுறைகளை ராணுவ முகாம் கடைபிடிக்க தவறிவிட்டது என்று ராஜு ராமசாமி குற்றம் சாட்டுகிறார். அத்தகைய SOP நடைமுறைகளை சம்பந்தப்பட்ட ராணுவ முகாம் கடைபிடித்து இருக்குமானால் இந்த உயிர்பலி சம்பவம் நிகழ்வது தடுக்கப்பட்டிருக்கலாம் என்று ராஜு ராமசாமி குறிப்பிடுகிறார். இச்சம்பவம் தொடர்பாக மலேசிய ராணுவ படையும் ராணுவ படைக்கு தலைமை ஏற்றுள்ள தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோர்டினும் விரிவான விசாரணையை மேற்கொண்டு தங்களுக்கு நீதி கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று பெற்றோரான ராஜு ராமசாமியும் ஜெயந்தி ஜெயச்சந்திரனும் மிக உருக்கமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். 10 மாதம் ஆச்சு, இந்த யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. இங்கே அழைக்கிறாங்க, இங்கே போனால் அங்கே இங்கே போனால் அழைய வச்சுருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும், பதில் சொல்ல எங்களுக்கு. என் பையன் இறந்து 10 மாதம் ஆச்சு. இந்த வாரம் ஒன்றுமே இல்லை. ராணுவ முகம் தான் எங்களுக்கு எதுவுமே உதவி செய்ய மாட்டேங்குது. ஏதாவது கேட்டு ஒரு நியாயம் எங்களுக்கு வேணும். 10 மாதம் என் பிள்ளைய தேடி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு என் பிள்ளைய தேவை, என் பிள்ளை கிடைக்கிறது, என் பிள்ளை இல்லை. மனசு அடிச்சுக்கிட்டு என் பிள்ளைய காணும். 10 மாதம் ஒரு நாள் கூட என் பிள்ளை என்கிட்ட பேசாம இருக்க மாட்டான். 10 மாசமா என் பிள்ளை பேசாம இருக்கா. எனக்கு எப்படியாவது எனக்கு உதவி வேணும், எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நியாயம். முன்னதாக அரவிந்த் ராஜு மரணம் தொடர்பில் வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதார இலாக்கா மற்றும் மலேசிய ராணுவ படை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காதது குறித்து தமது 2 மகன்களுடன் இணைந்து கோலாலம்பூர் செந்தோல் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் ராஜு ராமசாமி இன்று போலீஸ் புகார் செய்துள்ளார். இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டுள்ள மலேசிய ராணுவ படை உட்பட அனைத்து தரப்பினர் மீதும் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ராஜுவும் அவரின் மனைவி ஜெயந்தியும் தங்கள் போலீஸ் புகாரில் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமது தலைமையிலான மடானி அரசாங்கம் அனைத்து இனத்தவருக்கும் ஒரே மாதிரியான கவனிப்பையும் உபசரணையையும் வழங்கி வருகிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார்.
சம்பந்தப்பட்டவர்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய கவனிப்பும் முன்னுரிமையும் தமது அரசாங்கம் வழங்கி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மலேசியா பல் இனத்தவர்களையும் சமயத்தவர்களையும் கொண்ட ஒரு நாடு என்ற நிலைப்பாட்டில் இருந்து தமது ஒற்றுமை அரசாங்கம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்பதையும் பிரதமர் தெளிவுபடுத்தினார். நேற்று வெள்ளிக்கிழமை பொருளிஸ் மாநிலத்தில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற பேரணியில் தாம் கலந்து கொண்ட வேளையில் இன்று சீக்கியர்களின் வைசாக்கி நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். தம்முடைய இந்த பங்கேற்பு எந்த வகையிலும் எதிர்ப்பானது அல்ல. காரணம், அவரவர் தாங்கள் சார்ந்த சமயத்தை பேணி வருகின்றனர் என்று பிரதமர் தெரிவித்தார். இன்று ஈப்போவில் இன்ட்ராமுலியா அரங்கில் 2024ஆம் ஆண்டுக்கான பேரா மாநில அளவிலான சீக்கியர்களின் வைசாக்கி புத்தாண்டு பொது உபசரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பிரதமர் இதனை குறிப்பிட்டார். நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவது குறித்து அமைச்சரவை இன்னும் விவாதிக்கவில்லை என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் இன்று தெளிவுபடுத்தியுள்ளார். பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருளின் விலையை உயர்த்துவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துவிட்டதாகவும் அது குறித்து அறிவிக்கவிருப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்களில் வெளிவந்துள்ள செய்தியை ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளரான அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் மறுத்துள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கூட இந்த விவகாரம் விவாதிக்கப்படவில்லை என்பதை அவர் விளக்கினார். குவாலா குபுபாரு சட்டமன்ற தொகுதியில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக போட்டியிடும் பங் சொக் தாவிற்கும் ஒற்றுமை அரசாங்கத்திற்கும் பொதுநல சேவையாளரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜனும் உலுஸ்லாங்கோர் வட்டாரத்தில் உள்ள 17 பொது இயக்கங்களும் தங்களின் பிளவுபடாத ஆதரவை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். ஓம்ஸ் தியாகராஜனுடன் 17 பொது இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் கொலகுபுபாருவில் நடத்திய சந்திப்பின் போது பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் பங் சொக் தாவிற்கு தங்கள் ஆதரவை புலப்படுத்தினர். இந்நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் தியாகராஜன், அரசியல் தலைவர்களை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, பொது இயக்கத்தினரை நம்புங்கள் என்று வலியுறுத்தினார். பல அரசாங்கத்தை பார்த்துவிட்டோம். ஒற்றுமை அரசாங்கத்திலும் பரிக்காத்தானிலும் பலரும் வந்துவிட்டு போய்விட்டார்கள். எனவே இந்த கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் யார் நமக்காக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்துங்கள். அரசாங்கம் நமக்காக இருக்கிறது என்பதை நம்புங்கள் என்று தொகுதி வாக்காளர்களை கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் இந்த இடைத்தேர்தலில் வாக்களிக்க வேண்டாம் என்று வலியுறுத்துகின்றவர்கள் சுயநலவாதிகள் மற்றும் கொடூரமானவர்கள் என்று ஓம்ஸ் தியாகராஜன் வர்ணித்தார். இந்த இடைத்தேர்தலில் பேரம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். தேர்தலுக்காக வாக்குறுதிகள் வழங்க தாம் அரசியல்வாதி அல்ல என்று குறிப்பிட்ட ஓம்ஸ் தியாகராஜன், தாம் மக்களுடன் மக்களாக இருக்கும் ஒரு நபர். அந்த உரிமையில் வரும் மே 11ஆம் தேதி நடைபெறும் கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் ஒற்றுமை கூட்டணியின் வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்போம் என்று கேட்டுக்கொள்வதாக ஓம்ஸ் தியாகராஜன் வலியுறுத்தினார். ஓம்ஸ் தியாகராஜனுடனான இந்த சந்திப்பின் போது உலுஸ்லாங்கோர் வட்டாரத்தில் உள்ள 17 பொது இயக்கங்கள் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தங்களின் பிளவுபடாத ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். Kami NGO dari Hulu Selangor menyokong kerajaan berpaduan. மலேசியாவில் உள்ள பிரதான நுழைவாயில்களில் நுழைவதற்கு சீனா மற்றும் இந்திய பிரஜைகளுக்கு விலக்களிக்கப்பட்டு நிபந்தனைகள் தற்போது முறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த விலக்களிப்பின் வாயிலாக கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 1 தேதியில் இருந்து இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரையில் சீன பிரஜைகளுக்கும் இந்திய பிரஜைகளுக்கும் 30 நாள் விசா விலக்களிப்பை மலேசியா வழங்கியுள்ளது. அந்த நிபந்தனை தளர்வை அரசாங்கம் தற்போது முறைப்படுத்தி வரும் வேளையில் இந்த தளர்வு தொடர்பாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் எதிர்மறையான செய்தி உண்மை அல்ல என்று மலேசிய குடிநுழைவுத்துறை ஓர் அறிக்கையின் வாயிலாக விளக்கம் அளித்துள்ளது. வரும் மே 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கொலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் டிஏபி சார்பில் பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளராக போட்டியிடும் பங் சொக் தாவ் தொகுதி மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கு வித்திடக்கூடிய 5 அம்சங்களை உள்ளடக்கிய தேர்தல் கொள்கை அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். கொலகுபுபாருவுக்கான நம்பிக்கை என்ற கருப்பொருளை தாங்கிய இந்த 5 அம்ச தேர்தல் கொள்கை அறிக்கையை பக்கத்தான் ஹராப்பான் வேட்பாளர் பங் சொக் தாவ் முன்வைத்துள்ளார்.
கொலகுபுபாருவில் நிலையான பொருளாதார வளர்ச்சி, சிறந்த பொது போக்குவரத்து வசதிகள், அதிவேக இணைய சேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை உயர்த்துதல், மக்களின் நலனில் தீவிர அக்கறை செலுத்துதல் ஆகியவையே பங் சொக்தாவ் முன்வைத்துள்ள 5 அம்ச தேர்தல் கொள்கை அறிக்கையாகும். வரும் மே 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த இடைத்தேர்தலில் தொகுதி மக்கள் தம்மை வெற்றி பெற செய்வார்களேயானால் இந்த 5 அம்ச கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று பங் சொக்தாவ் தெரிவித்துள்ளார். கொலகுபுபாரு மக்களிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல் கொள்கை அறிக்கை வரையப்பட்டதாகவும் பங் சொக்தாவ் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். பண்டார் உத்தாம பாத்தாங்கலியில் நடைபெற்ற தேர்தல் கொள்கை அறிக்கை வெளியீட்டு விழாவில் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி, DAP பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் மற்றும் அமானா கட்சி தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது சபு உட்பட மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் கடுமையாக இருக்குமானால் பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்படுவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் ஆராயப்படும் என்று சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ரட்சி அபு ஹசான் தெரிவித்தார். அதேவேளையில் தற்போது நீடித்து வரும் வெப்பநிலை தாக்கம் குறித்து பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார். காரணம், நடப்பு சூழலை சுகாதார அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், நிலைமை மோசமடையுமானால் மாணவர்களின் பாதுகாப்புக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவசியமான நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்படும் என்றார். நாட்டின் தேர்தல் சீர்திருத்த அமைப்பான பெர்சே அரசாங்கத்திற்கு ஆக்கப்பூர்வமான சீர்திருத்த பரிந்துரைகளை முன்வைக்கும் வகையில் சீர்திருத்த மாநாடு ஒன்றை நடத்தவிருக்கிறது என்று அதன் தலைவர் ஃபைசால் அப்துல் அசீஸ் இன்று அறிவித்துள்ளார். ஏற்கனவே பெர்சே முன்வைத்த சீர்திருத்தங்கள் மீதான பரிந்துரைகள் மெதுவாக அமல்படுத்தப்பட்டு வருகின்ற காரணத்தினால் அந்த பரிந்துரைகளுக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் ஒரு மாநாடு கூட்டப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். கிள்ளான் நகரின் பிரம்மாண்ட மொத்த விற்பனை மையமான GM கிளாங் ஹோல்சேல் சிட்டியில் எண்ணிலடங்கா பொருட்கள் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப இப்போது விற்பனையில். அனைத்து பொருட்களும் மொத்த விலையில் அள்ளிச் செல்லுங்கள். இப்போது ஆன்லைன் வணிகம் வழி வர்த்தகத்தில் ஜொலிக்க தொழில் முனைவோருக்கான ஒரு அரிய வாய்ப்பினையும் உருவாக்கி தருகிறது GM கிளாங் ஹோல்சேல் சிட்டி. பயன்படுத்துங்கள், பயன்பெறுங்கள். GM கிளாங் ஹோல்சேல் சிட்டி, ஒரே கூரையின் கீழ் உங்களுக்கான அனைத்தும். அள்ளிச் செல்லுங்கள், அத்தனையிலும் மகிழ்ந்திடுங்கள். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி லுமூட்டில் நிகழ்ந்த அரச மலேசிய கடற்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் சம்பந்தப்பட்ட விபத்து குறித்து ஆருடம் கூற வேண்டாம் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது காலித் நூர்டின் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். அரச மலேசிய கடற்படையை சேர்ந்த 10 வீரர்கள் கொல்லப்பட்ட இந்த துயர சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணை அறிக்கையின் முடிவு தெரியும் வரையில் எந்தவொரு தரப்பினரும் ஆருடம் கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று காலித் நூர்டின் வலியுறுத்தியுள்ளார். கிளாந்தான் பாசிர்மாஸ் கம்போங் அலோர் பிங்கான் என்ற இடத்தில் ஒரு வீட்டை நோக்கி நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 நபர்களை போலீசார் தேடி வருவதாக மாநில போலீஸ் தலைவர் ஜக்கி ஹருன் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3 மணியளவில் அந்த வீட்டை நோக்கி 4 முறை துப்பாக்கியால் சுடப்பட்டதை சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியும் அவரின் உறவுக்காரரும் தந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் நடத்தியதாக நம்பப்படுகிறது என்று ஜக்கி ஹருன் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.